ஹாய், மை நேம் இஸ் துரைராஜ். நான் வந்து பைத்தான் யூஸ் பண்ணி எக்ஸ்பிரேட் ட்ராக்கிங் சிஸ்டம்ன்ற ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணியிருக்கேன். இதுக்காக நான் பைத்தான் GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்க்காக பைத்தானோட டிக்கின்ற லைப்ரரி யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் டேட்டாபேஸ் யூசர் கொடுக்குற டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு MySQL டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதில் நான் வந்து பைத்தானில் வந்து ஒரு 3 பேஜ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து லாகின் பேஜ், இன்னொன்று சைன்அப் பேஜ் அண்டு மெயின் பேஜ். நம்மளோட ஃபஸ்ட்டு எடுத்தோடனே யூசர் வந்து லாகின் பேஜுக்குள்ளே தான் ரீடைரக்ட் ஆவாங்க. ஃபஸ்ட்டு லாகின் பேஜுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ராஜெக்டை ரன் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்டை வந்து நம்ம ரன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லாகின் பேஜ் தான் காமிக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு நம்மளோட விண்டோஸை வந்து ஆக்சஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு யூசர் வந்து லாகின் பண்ணணும். இப்போ டேரெக்டாக யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தால் லாகின் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து புதுசாக ஒரு யூசர் என்ட்ரி ஆகிறாங்க, க்ரியேட் நியூ ஒன் கொடுத்து சைன்அப் பண்ணிக்கலாம். சைன்அப் பண்ணதுக்கப்புறம் நம்ம லாகின் பண்ணிக்கணும் மறுபடியும். இப்போ நான் ஆல்ரெடி சைன்அப் பண்ணிட்டேன், அதனால் டேரெக்டாக நான் லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. நான் யூசர் நேம் கொடுத்துக்கிறேன். யூசர் நேம் கொடுத்துட்டேன், பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து லாகின் பட்டனை கிளிக் பண்ணுறேன். எனக்கு லாகின் சக்ஸஸ்ஃபுல்னு ஒரு மெசேஜ் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு இதான் மெயின் விண்டோ நம்மளுக்கு ரீடைரக்ட் ஆகிடுச்சு. இப்போ எக்ஸ்பைரி டேட் ட்ராக்கிங் சிஸ்டம் நம்மளோட ப்ராஜெக்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ராடக்ட் நேம் கொடுத்துக்கணும் அண்டு எக்ஸ்பைரி டேட், என்றைக்கு எது எக்ஸ்பைரி முடிய போகுதுன்ற டேட் அண்ட் இமெயில் ஐடி. இப்போ வந்து எக்ஸ்பைரி டேட் கொடுக்குறோம்னா, இப்போ நாளைக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி ஆக போகுது, நாளைக்கு எக்ஸ்பைரி டேட் வந்து நாளைக்கு 31ஆம் நம்ம கொடுக்குறோம்னா அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நம்மளுக்கு இமெயில் சென்ட் ஆகும், ரிமைண்டர் இமெயில் வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகும். இதான் ப்ராஜெக்ட். இப்போ வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ப்ராடக்ட் ஒன்று எக்ஸாம்பிளுக்கு மில்க்குன்னு ஒரு ப்ராடக்ட் கொடுத்துக்கிறோம். மில்க்குன்னு கொடுத்துக்கிறேன். எக்ஸ்பைரி டேட் வந்து நான் வந்து எனக்கு இன்றைக்கி 30ஆம் ஆகுது, நான் வந்து 31ஆம் எக்ஸ்பைரி ஆயிரும் அப்படின்றதுக்காக கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிறேன். இப்போ மெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே கொடுக்குற மெயில் ஐடிக்கு தான் நம்மளுக்கு மெயில் வந்து ரிசீவ் ஆகும். இதுக்காக தான் நம்ம SMTP லிப்ன்ற சர்வர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதனால் நான் என் மெயிலிருந்து யூசருக்கு இங்கே என்ன மெயில் கொடுத்துருந்தாலும் ரேண்டமாக நீங்கள் எந்த மெயில் வேணாலும் கொடுத்துக்கலாம். வேலிடான மெயில் கொடுத்தீங்கன்னா அந்த மெயிலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் சென்ட் ஆகும். ஏற்கனவே இது என்னோடய மெயில் ஐடி, எனக்கு எக்ஸ்பைரி ஆகிற போகுதுன்னு எனக்கு ஒரு மெசேஜ் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகணும். இப்போ வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஆட் சக்ஸஸ்ஃபுல்லி நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. நம்ம ஓகே கொடுக்குறோம். ஒரு 2 செகண்ட்ஸ் ஆர் 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும். ரிமைண்டர் இமெயில் சென்டுன்னு நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஏன்னா நம்ம எக்ஸ்பைரி டேட் வந்து நாளைக்கு தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி இன்றைக்கி அதாவது மெசேஜ் நம்மளுக்கு சென்ட் ஆயிடுச்சு. இது 1 or 3 or 4 days ஆஃப்டர் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி மெசேஜ் ஷோகேஸ் ஆகாது, நோட்டிஃபிகேஷன் விண்டோஸ் ஷோகேஸ் ஆகாது, டைரெக்டாக வந்து கிளியர் ஆகிக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு இன்னும் டேட் வர்றதுக்கு நாள் இருக்கிறதுக்காக. இப்போ வந்து நான் நாளைக்கு இது கொடுத்துருக்கிறதுனால எனக்கு இன்றைக்கி மெயில் வந்து சென்ட் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு ரிமைண்டர் இமெயில் வருது. இப்போ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். கிளியர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மெயில் வந்துருச்சான்றதை நான் செக் பண்ணுவோம். இப்போ நான் என் மெயிலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். 8:37 இப்போ வந்து 38 ஆகுது. 37க்கு நம்மளுக்கு மெசேஜ் வந்திருக்கு. வார்னிங் யுவர் ப்ராடக்ட் மில்க் இஸ் எக்ஸ்பைரிங் ஆன் 31/12/2024 நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மெசேஜ் வந்து பாஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நம்மளோட விண்டோவை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். லாக் அவுட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ.